வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ரெட் லேபிள் புதிய திரைப்படத்தில் ஆடியோ வெளியீடு. தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து முருகன். ரெட் லேபிள் புதிய திரைப்படத்தின் ஆடியோ வெளியீடு சிறப்பாக நடைபெற்றது. இது முற்றிலும் இளைய தலைமுறைக்கும் புதுமுகங்களும் நடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கதையும் இல்லை, கல்லூரி கதையும் இல்லை, காதல் கதையும் இல்லை, அப்படியே ஓட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாரு. இன்னும் டைம் சரியாயிடுச்சாப்போ ராகு காலமாக வெளியே போட்டு போகுது. ஒரு இடையில 20 நிமிஷம் ஏதோ ஓர சரியில்லை போல இருக்கு. அந்த ஓரையில் மேடையில் இருக்கக்கூடாது போல இருக்கு. வெளியே போய் டைம் பார்த்தாரு. ஓகே, இப்போ குருவரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திரும்பி உட்காந்துட்டாரு. இதுக்குமா டைம் பார்ப்பாங்க மேடையில் இருக்கிறதுக்கெலாம்? இப்போ வச்சு இதுக்கு போகிறதுக்கும் ஓரம் தேவை வேண்டிய இருக்கு. நமக்குலாம் பாத்ரூம் தான் வேணும், அவருக்கு ஓரம் பார்த்து போவார். ஓகே, ஓரம் போயிட்டார். ஓகே, டைம் நல்லா இருக்கு, நீ வந்து உட்காந்துட்டிய, டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப. இந்த பாருங்க, இந்த ஓரையில் பேசுனது மறந்து போச்சு. ஜோடி பொருத்தம்ல இருந்தது. நம்ம ரைட்டர் பார்த்திபன் சார் நல்ல விஷயம் சொன்னார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார், அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லின் சார் மூலியமா. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.